ஒன்றுமே நடக்கலை, இதுக்கு மேலே என்ன நடக்க போகிறது என்று சகரியாவை போல வெக்ஸான நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் சகரியாவை உற்சாகப்படுத்த 400 வருஷங்களுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு தேவதூதனை அனுப்பின ஆண்டவர் இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த தேவதூதை உங்களுக்காக அனுப்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா! நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கேயாவது இயேசுவாமி யாருக்காவது கெடுதல் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பைபிளில் எங்கேயும் பார்க்க முடியாது. அவரை கைது செய்ய வந்த அந்த படை வீரனுடைய காதை கூட பேதுரு வெட்டி போட்டான், துண்டா கீழே விழுது. அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. எந்த குற்றமும் புரியாத என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்தமே உருவான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அடுத்தவங்களுக்கு நல்லதை தவிர வேற எதுவும் அவர் செய்தது கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்துவை நள்ளிரவில் அரெஸ்ட் பண்ண வரும் பொழுது கூட பேதுரு